பியர் அமைப்பின் பணியகம் என்ற அமைப்பை தொடங்கி தனது சேவையை தொடங்கினார். அவர் இந்தியாவில் தொடங்கிய சேவை பிறகு விஸ்தரிக்கப்பட்டு 132 நாடுகளில் அவரது சேவை நடைபெற்று வருகின்றன. அதன் பிறகு 1953 ஆண்டளவில் அநாதை இல்லம் ஒன்றையும் 57 ஆண்டளவில தொழுநோயாளர்களுக்கான அமைப்பையும் உருவாக்கினர். எந்தவித விளம்பரமும் இல்லாத அன்னைக்கு பட்டங்கள் பதவிகள் படையெடுத்து வந்தன. அந்த வகையில் 1979 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். தொடர்ந்து அதே அடுத்த ஆண்டு 1980 ஆண்டு இங்கிலாந்தில் பெரிய பாரத ரத்னா விருதை பெற்றார். 1985 ஆண்டு அமெரிக்க அதிபரின் சுதந்திர பதக்கத்தை பெற்றார். இவ்வாறு தனது சேவையை ஆற்றி வந்த இவர் பல்வேறுபட்ட கண்டனங்களால் சூழப்பட்டவர். மதம் பரப்புறது, சொத்து அப்படி பல்வேறு கண்டனங்களால் இவற்றை வாழ்வு சூழப்பட்டாலும் எதனையும் பொருட்படுத்தாது மக்களுக்கு சேவையாற்ற குறிக்கோளாகவே வாழ்ந்து 1997 ஆண்டு தனது 87வது வயதில் காலமானார். இவர் Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 16ஆம் தேதி ஆனி மாதம் 2025 ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே வழங்கி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் கொவன்ட்ரி தமிழ் பாடசாலையில் இருந்து வந்து சிறப்பாக கலந்து கொள்கின்ற பிரபாநந்தினி ரமேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய பேச்சு தலைப்பு சமாதான பெண்கள் என்பதாகும். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இன்று இரவு சரியாக 9:30 மணிக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சி அனைத்தும் நிறைவு பெறும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதற்கேற்ப தியானிகள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது தியானத்தை வழிநடத்துமாறு தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. பேசியிருக்கும் தலைப்பு சாதனை பெண்கள். சொல்லுங்க பிளீஸ். சாதனை பெண்கள் யா அவருடைய தலைப்பு சாதனை பெண்கள். தமயந்தி அம்மா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 16ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாதம். சரி, கேக்குதா? நான் கதைக்கிறேன். கேக்குது, வீடியோ வர இல்ல. சரி, இப்ப சரியா? ஆமா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 16ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாதம் 2025 ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம்.
தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால்கள் இரண்டையும் இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கலக்கி வைக்கலாம். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தின் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இசையை வழங்கிய பானாஜயா மாஸ்டருக்கும், பதாதைகளை வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும், பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை 3 நேரமும் நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும், அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட நல் வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்களும் அழகாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் பிரபாநந்தினி ரமேஷ் அம்மா அவர்களை நாங்கள் அறிமுகம் செய்து வைத்து இந்த தளத்திலே அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கின்றோம். வழமையாக கொவன்ட்ரி தமிழ் ஸ்கூல் நிறுவனர் திருவாளர் கண்ணையா அரியரட்னமையா அவர்கள் வருகை தந்திருப்பார். இங்கு பேச்சுக்கு வருகின்றவர்களை பற்றிய அறிமுகம் செய்வதற்காக. ஆகவே அவர் இன்று வராதபடியால் பிரபாநந்தினி அம்மா, நீங்கள் பேச போற தலைப்பு சாதனை பெண்கள். ஆகவே நீங்கள் உங்களை ஒரு சிறிய அறிமுகம் செய்துட்டு நீங்கள் இந்த பேச்சை தொடரலாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பாடசாலை மிகவும் அண்மை காலத்திலே எங்களுடைய தளத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாசமும் ஒரு பேச்சாளரை எங்களுக்கு அறிமுகம் செய்து தந்திருக்கின்றார்கள். அதிலே நீங்கள் 2வது பேச்சாளராக வந்திருக்கின்றீர்கள். அதோடு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாணவர்கள் பங்கு பெற்றி தியானத்திலும் ஏனைய விடயங்களிலும் இந்த தளத்தோடு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தளத்துக்கு உங்களுடைய பேச்சாளர்களை ஒவ்வொரு மாசமும் நீங்கள் வழங்கி வைக்கலாம் என்பதை
அன்பாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது நீங்கள் உங்களை பற்றிய ஒரு சில அறிமுகத்தை கூறிவிட்டு உங்களுடைய பேச்சை ஆரம்பியுங்களம்மா. வாங்கள். இத்தளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் கொவன்ட்ரி தமிழ் பாடசாலையில் தற்போது அண்மையில் தான் இணைந்துள்ளேன். ஒரு 3-4 மாதங்களாகத்தான் படிப்பிக்கின்றேன். எனது பெயர் பிரவானந்தினி ரமேஷ். நான் லண்டன்ல இருந்து கொவன்ட்ரிக்கு வந்து இந்த பாடசாலை இப்படி பெருசா நடக்குதுன்னு அறிந்து போய் இணைந்தேன். நான் இந்த ஸ்கூல்ல மிகவும் சந்தோஷம். மற்ற உங்களோட தியானத்தை நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிள்ளைகள் பங்கு பெற்றதால் எல்லாம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கும் நல்ல உத்வேகமா இருக்கிறது. எங்களுக்கு நல்ல சந்தோஷம். வேற என்ன பத்தி என்ன சொல்றது? உங்களுடைய இந்த படம் வந்து கொஞ்சம் ஷேடட்டா இருக்குதம்மா. ரெக்கார்டிங்ல இந்த வடிவா வராது. எனது முதற்கண் வணக்கத்தை குறிக்கொண்டு இவ்வாய்ப்பினை எனக்கு தந்தமையிட்டு மீண்டும் எனக்கு நன்றியை குறிக்கொண்டு நான் இன்று உலகமே போற்றுகின்ற சில சாதனை பெண்மணிகளை பற்றி நினைவு கூறலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஒரு சில சாதனை பெண்மணிகளை பற்றி நான் பேசலாம் என்று வந்துள்ளேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் மங்கையராய் பிறத்தல் அரிதிலும் அரிது. மங்கையராய் பிறக்க மாதவம் செய்திடல் வேண்டும் என்று பலர் சொல்லி வந்தனர். அந்த வகையில் ஒரு பெண்ணானவள் இவ்வுலகில் அரும்பெரும் பொக்கிஷமாகத்தான் போற்றப்படுகின்றாள். ஏனெனில் அவள் இவ்வுலகுக்கு ஒரு உயிரை பிறப்பிப்பதோடு மட்டும் நின்று விடாது, பல உன்னதமான சாதனைகளையும் புரிகின்றாள். அதாவது இவ்வுலகில் ஒரு ஆண் சாதனை புரிவது என்றது ஒரு சாதாரணமான விடயம். ஒரு பெண் சாதனை புரிவது என்றால் அவள் பல தடைகளை தாண்டி வர வேண்டியுள்ளது. இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் இங்கு பெண்ணடிமைத்தனம் மிகுந்து காணப்பட்டது. அதாவது பெண்கள் ஆண்கள் அடிமைகளாகத்தான் நடத்தப்பட்டனர். ஒன்றில் அதிகாரத்தாலோ அல்லது அன்பின் போர்வையினாலோ அவர்களின் முன்னேற்றங்கள் ஒடுக்கப்பட்டன. அதாவது குடும்ப பொறுப்புகளுக்கும் வீட்டு வேலைகளுக்குமாகவே அவர்கள் பணிக்கப்பட்டிருந்தனர். அந்த காலத்திலும் சில பெண்கள் நிலவொளியாய் மின்மினிகளாய் மிளிர்ந்தார்கள். அதாவது பல தடைகளை தாண்டி சாதனை புரிந்தனர். அத்தகைய ஒரு சில சாதனை பெண்கள், ஆண்களுக்கு நிகராக சாதனை புரிந்த சில சாதனை பெண்களைத்தான் நான் இப்ப கூற வந்துள்ளேன். அந்த வகையில் பெண்ணின் பெருமையை எடுத்துக்கொண்டோமானால் நமது பூமிக்கு எவ்வாறு பூமாதேவியை வணங்குகின்றோமோ அதே போல் நமது தமிழ்த்தாயாக தமிழ் அன்னை போற்றப்படுகின்றாள். அது அவள் ஐம்பெருங்காப்பியங்களில் கூறப்பட்டுள்ள பெண்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார். அங்கேயே நாங்கள் பெண்ணின் பெருமையை பார்க்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பழங்காலத்துக்கு சென்றோமானால், பழங்காலத்தில் வரலாறு படைத்த சாதனை பெண்களை பார்ப்போமானால் அங்கு பெண்ணடிமைத்தனம் பரந்து காணப்பட்டிருந்தது. ஆனாலும் நமது பழந்தமிழ் வரலாற்று நூல்களை எடுத்துக்கொண்டோமானால் அங்கு பெண்கள் போற்றப்பட்டுள்ளார்கள், தெய்வங்களாக பூஜிக்கப்பட்டுள்ளனர். உதாரணமாக கண்ணகி, திரௌபதி, நமது சங்க பெண் புலவர் ஔவையார் போன்றவர்களை குறிப்பிடலாம். அந்த வகையில் நான் பழங்காலத்தில் வரலாறு படைத்த சாதனை பெண்களின் வரிசையில் கண்ணகியை குறிப்பிடுகின்றேன். அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்றான சிலப்பதிகார காப்பிய தலைவியாக போற்றப்படுகின்ற கண்ணகி தனது கணவன் கோவலன் குற்றமற்றவனை நிரூபிப்பதற்காக தனியாக நின்று பாண்டிய மன்னனிடம் சென்று போராடினார், நீதி கேட்டு. அது மட்டுமன்றி மதுரையை எரித்து உலகுக்கே நீதியை நிலைநாட்டியவர். இவர் ஒரு சரித்திர பெண்ணாகத்தான் பார்க்கப்படுகின்றார். இத்துடன் தெய்வமாக கூட பூஜிக்கப்பட்டு வருகின்றார். சேர மன்னன் நெடுஞ்சேரலாதனின் மூத்த மகன் செங்குட்டுவன் இமயத்தில் இருந்து கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு சிலவடித்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. அதே போல் அவரது இளைய மகன் இளங்கோடிகள் தான் இச்சிலப்பதிகாரத்தை கண்ணகியை காப்பிய தலைவியாக கொண்டு எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நான் போவது மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றானதும் இரட்டை காப்பியங்கள் ஒன்றானமான மணிமேகலை என்ற கதையில் வருகின்ற மணிமேகலை என்ற இளம்பெண் இளம் வயதிலேயே பௌத்த துறவியாகி சில சேவைகள் புரிந்ததாக கதைகள் கூறுகின்றன. அடுத்து குந்தவை நாச்சியார். அனைவரும் அறிந்த பொன்னியின் செல்வன் பிரம்மாண்டமான படைப்பு. அதில் வருகின்ற குந்தவை நாச்சியார் சோழ நாட்டு இளவரசி. அவள் அப்போது ஆட்சியில் இருந்த ராயராய சோழனுக்கும் தனது பதி வந்தியத்தேவனுக்கும் அரசாட்சியில் பல ஆலோசனைகள் வழங்கியும் உதவிகள் புரிந்தும் துணை புரிந்தார். பின்பு நீங்கள் எல்லாரும் அறிந்த பாஞ்சாலி. மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்திலே வருகின்ற பாஞ்சாலி துரியோதனன் துச்சாதனால் அவமதிக்கப்பட்டு அவையில் கூனி குறுகி நின்றிருந்த வேளையிலும்
கெட்டவர்களான கௌரவர்களை அழிப்பதற்காக அவள் பாண்டவர்களோடு துணை நின்றிருந்தாள். இவ்வாறு பழந்தமிழ் வரலாற்றில் சரித்திர பெண்களாக இவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். நான் இப்பொழுது சங்க பெண் புலவர் ஔவையாரை குறிப்பிடுகின்றேன். இவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெண் புலவர். இவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு அளப்பெரியது என்றாலும் ஆத்திசூடி, ஒன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, நன்னறி போன்ற பல நீதி நூல்களையும் அது வாழ்க்கைக்கேற்றவாறு சிறிய சிறிய சொற்களிலும் சிறிய வரிகளிலும் நமக்கு மிகவும் சுருக்கமாக தந்தவர். சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இவர் ஒரு பிரபல்யமான பெண் புலவர். இவர் ஏன் நான் ஒரு சாதனை பெண்ணாக பார்க்கின்றேன் என்றால், இவர் எங்களுக்கு தமிழுக்கு மட்டுமல்லாது அவர் அந்த காலத்தில் அந்த சங்க காலத்தில் மிகவும் சுதந்திரமாக தமது வாழ்வை துறந்து கவி பாடி அரசர்களை போற்றியும் வாழ்த்தியும் வந்தது மட்டுமல்லாது அரசர்களுக்கிடையே தூது சென்று ஒற்றுமையை வளர்த்தவர். அது மட்டுமன்றி அரசர்களுக்கிடையே நடைபெற இருந்த போரை தடுத்து நிறுத்தி சமாதானத்தை மேற்கொண்டவர். இவ்வாறான ஒரு பெண் புலவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஒரு ஆணரசனால் நெல்லிக்கனியை பெற்று வாழ்ந்ததாகவும் கதைகள் கூறுகின்றன. இவ்வாறு பெண் புலவர்கள் சுதந்திரமாக சங்க காலத்தில் வாழ்ந்துள்ளார்கள் என்றவர்களுக்கு இவர் மட்டுமில்லை, வேறு பல புலவர்கள், உதாரணமாக பேரி மகளிர் அங்கவை, சங்கவை மற்றும் புறத்தியான இளவெயிலி போன்ற பெண் புலவர்களும் சுதந்திரமாக கவி பாடி சங்க காலத்தில் அவர்கள் சாதனை பெண்களாகத்தான் அவர்கள் எல்லாம் பார்க்கப்படுகின்றார். இவ்வாறு நாம் பழங்காலத்தில் சங்ககால பெண்களை விட்டு நான் இப்ப நமது விடுதலை போராட்ட வரலாற்றில் வீர பெண்மணிகளை பார்க்கின்றேன். அவர்களும் ஒரு சாதனை பெண்மணிகளாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள். அந்த வகையில் நான் ராணி வேலு நாச்சியார். 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார். அப்போது அங்கு அவர் துணைவியா இருந்த ராணி வேலு நாச்சியார் சிவகங்கை மாவட்டத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து பாதுகாப்பதற்காக தனித்து போராடி வெற்றியீட்டியவர். இந்திய விடுதலை வரலாற்றில முதல் களமாடிய ராணி என்ற பெருமையை பெற்றவர் ராணி வேலு நாச்சியார். இவர் நினைவாக அங்கே பல நினைவு மண்டபங்கள் கட்டப்பட்டிருப்பதுடன் இவர் பயன்படுத்திய ஈட்டி வாள் என்பன இன்றும் சிவகங்கையில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி 2008ஆம் ஆண்டு இவரின் வரலாற்று சாதனையை கௌரவப்படுத்தும் விதமாக இந்திய அரசு ஒரு அஞ்சல் தலையையும் வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நான் வீரமங்கை குயிலி. இவள் வேலு நாச்சியாரின் வலதுகரமாக செயல்பட்டவர். அதாவது வேலு நாச்சியாருக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் பாத்திரமானவர். அது மட்டுமன்றி இவர் வேலு நாச்சியாரின் உயிரை பாதுகாத்ததுடன் அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கியும் போரிலும் பங்கு பெற்றி வந்தார். ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கையை மீட்பதற்காக தன்னைத்தானே மனித வெடிகுண்டாகி ஆங்கிலேயரின் பாரிய ஆயுத கிடங்குக்குள் தன்னில் தீ மூட்டி பாய்ந்த வீர பொன்மணிதான் குயிலி. விடுதலை வரலாற்றில முதல் மனித குண்டாகவே குயிலி கருதப்படுகின்றார். அவ்வாறு வீர பொன்மணிகளாக இவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். அடுத்து நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஜான்சி ராணி. லட்சுமி பாய் என்று அழைக்கப்படும் இவர் 1857ஆம் ஆண்டளவில் ஆங்கிலேயரன் போராடி வெற்றியீட்டிய புகழ்பெற்ற ராணி இவர். அதாவது 14 வயதில் திருமணமாகி வரும் 4 வருடங்கள் 18 வயதில் தனது கணவரை இழந்து ஆங்கிலேயருடன் போராடி ஒரு வீர பொன்மணிதான் ஜான்சி ராணி. ஜான்சி ராணியின் ஒரு முயற்சி உலகில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் ஒரு உத்வேகம் அளிக்க செயற்பாடாக இருக்கு. அதாவது ஒரு பெண் தலைமைத்துவ பதவியில இருக்கணும், ஒரு போராட்ட குணத்துக்கு வரணும் என்றால் இவர் ஒரு முன்மாதிரியான ஒரு ராணி. அதாவது ஆணாதிக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு பெண் தனது சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஜான்சி ராணி ஒரு எடுத்துக்காட்டார். இவர் இந்தியாவின் வீராங்கனையாக கருதப்படுகின்றார் ஜான்சி ராணி. அடுத்து நான் குறிப்பிடுவது நமது விடுதலை ஈழப்போர நமது இலங்கை ஈழப்போர வரலாற்றில பெண்களின் பங்கு ஒரு மைல்கல் என்றுதான் குறிப்பிடுது. அதாவது அங்கு களமாடிய ஒவ்வொரு போராளிகளும் மாவீரர்களும் ஈழத்தின் தேவதைகள் என்றுதான் சொல்லலாம். அந்த வகையில் 2ஆம் லெப்டினன்ட் மாலதி விடுதலை ஈழப்போராட்ட வரலாற்றில் முதல் பெண் மாவீரர் மாலதி. இவர் 1987ஆம் ஆண்டு இந்திய அமைதிப்படைக்கு எதிராக கோப்பாயில் நடைபெற்ற சமரில் தனது 2 கால்களையும் இழந்து காயமுற்று நடக்க முடியாது இருந்த போது எதிரிகளிடம் தான் பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக சைனைட் இருந்து வீரச்சாவடைந்தார். இவர்தான் முதல் பெண் ஈகி என போற்றப்படுகின்றார். தமிழத்தில்
மகளிர் எழுச்சி நாளாக இவர் நினைவாக கொண்டாடப்பட்டு வந்தது. அடுத்து நான் கூறுவது கேப்டன் அங்கியற்கண்ணி. இவர் விடுதலை புலிகளின் முக்கிய செயற்பாட்டாளராக இருந்தவர். விடுதலை புலிகளின் ஈழப் போராட்ட வரலாற்றில் முதல் பெண் தற்கொலை குண்டுதாரி கரும்புலி இவர்தான். அதாவது 1994ஆம் ஆண்டு காங்கேசந்துறை கடற்பரப்பில் தரித்து நின்ற இலங்கை இராணுவத்துக்கு சொந்தமான கட்டளையிடும் தாய்க்கப்பல், பெரிய கப்பல், அதன் மீது மனித வெடிகுண்டாக பாய்ந்து கப்பலை தகர்த்து காற்றோடு காற்றாக கலந்த வீர பெண்மணிதான் கேப்டன் அங்கியற்கண்ணி. இவர்தான் நமது பெண் முதல் கரும்புலியாவர். அடுத்து நான் ஈழத்தாய் அன்னபூபதியை குறிப்பிடுகின்றேன். இவர் ஒரு நாட்டுப்பற்றாளர். இந்திய அமைதிப்படைக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவர். அதாவது மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் முன்னணி செயற்பாட்டாளராக இருந்த இவர் விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் இடையே அமைதியான ஒரு சுமூகமான உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நீர் மட்டும் அருந்தி உணவின்றி 31 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவர். இவர் நினைவாகத்தான் இன்று நாட்டுப்பற்றாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இவ்வாறு நமது விடுதலை போராட்ட வரலாற்றில் இவர்கள் எல்லாம் ஒரு சாதனை பெண்ணாக, வீர பெண்ணாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள். அந்த வகையில் நான் அடுத்து குறிப்பிடுவது உலகமே போற்றுகின்ற, உலகை மாற்றியமைத்த வீரப்பெண்மணிகளை கூறுகின்றேன். அதாவது முதலாவதாக நான் குறிப்பிடுவது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் விளக்கேந்திய பெருமாட்டி புளோரன்ஸ் நைட்டிங்கேல். இவர் இங்கிலாந்தில் உள்ள ஒரு செல்வந்த குடும்பம் ஒன்றில் இத்தாலியில் உள்ள புளோரன்ஸ் நகரில் பிறந்த தேவதை தான் இவர். அக்காலத்தில் இவர் பிறந்த காலத்தில் செவிலியர், அதாவது தாதியர் தொழிலை எதிர்க்கும் வர்க்க குடும்பம் இவருடையது. ஆனாலும் அவர் அவற்றையெல்லாம் தகர்த்தறிந்து தனது குடும்ப வாழ்வை துறந்து செவிலியர் சேவையை ஆற்றினார். அதாவது பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் தனது பயிற்சிகளை மேற்கொண்டிருந்த இப்பெண்மணியை உலகம் அறிவதற்கு ஒரு போர் தான் தேவைப்பட்டது. ஒரு சாதனை பெண்ணாக தெரிவதற்கு ஒரு போர் தேவைப்பட்டது என்றே கூறலாம். அந்த வகையில் 19ஆம் நூற்றாண்டில் துருக்கி, ரஷ்யா இடையே நடைபெற்ற போரில காயமுற்ற பிரித்தானிய தரப்பு படைகளை பாதுகாப்பதற்காக விக்டோரியா ராணியின் அழைப்பின் பேரில ஓடோடி வந்தவர். இவர் இங்கு வந்து இரவு பகல் வாராது கையில் ஒரு விளக்கேந்தியபடி தனது சேவையை தொடர்ந்து வந்தார். இதனாலோ என்னவோ இவரை சரித்திரம் விளக்கேந்திய பெருமாட்டி என்றும், கைவிளக்கு வரும்போது 42% இருந்த படத்தரப்பின் இழப்பு 2% குறைக்கப்பட்டது. இவ்வாறு தனது சேவையை முடித்து நாடு திரும்பிய இப்பெண்மணியை இங்கிலாந்து தேசமே கைகொட்டி சாதனை பெண்மணியாக வரவேற்றது. இவ்வாறு இவர் இன்றைய வைத்தியசாலை அமைப்பு முறைகள், அதாவது காற்றோட்டம் உள்ள வைத்தியசாலை அமைப்பு முறைகள், நோயாளர்களுக்கான உணவு, அவருக்கான உடைகள் போன்றவற்றையெல்லாம் வடிவமைத்த பெருமை இவர் வடிவமைத்த கொள்கைதான் இன்று உலக நாடுகள் எல்லாம் பின்பற்றி வருகின்றன. அது மட்டுமன்றி தாதியர்களுக்கான பயிற்சி பள்ளியையும் இவர்தான் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பல்வேறு விருதுகளை இங்கிலாந்து பெற்று இருந்த வேளை அவர் 90வது வயதில், அதாவது 1910ஆம் ஆண்டு காலமானார். இவர் காலமானாலும் இன்றும் ஒவ்வொரு தாதியர் வடிவிலும் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அடுத்து நான் குறிப்பிடுவது ஜேன் ஆஸ்டன். இவரை எத்தனை பேர் அறிந்திருப்பீர்களோ தெரியாது. இவர் ஒரு எழுத்தாளர். அதாவது இங்கிலாந்தின் ஒரு நடுத்தர கீழ் குடும்பத்தில் பிறந்த ஒரு எழுத்தாளர். இவர் குறுகிய 4 வருடங்களில் ஒரு 4 நாவல்கள் எழுதி அவரது 7வது நாவல் வெளிவர முன்னமே அவர் 41 வயதில் இறந்து விட்டார். இவருக்கான அங்கீகாரம் இவர் இறப்பின் பின்னர் தான் இங்கு கிடைத்தது என்று குறிப்பிடலாம். அதாவது எத்தனை பேர் பார்த்திருப்பீங்களோ தெரியாது, நமது 10 ரூபாய் தாளில் இவற்றின் புகைப்படம் அச்சிடப்பட்டுள்ளது. ஜேன் ஆஸ்டன் இவற்றின் புகைப்படம் 10 ரூபாய் நாணயத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அரசு இவரின் சாதனையை இவ்வாறு கௌரவப்படுத்தியுள்ளது என்று நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்து நான் குறிப்பிடப்படுவது எமிலன் பாங்கஸ்ட். இவர் ஒரு வாக்குரிமை போராளி. அதாவது இங்கிலாந்தில் உள்ள சில பெண்களை இணைத்து வாக்குரிமைக்காக போராடியவர், அதாவது பெண்களின் வாக்குரிமைக்காக போராடியவர். அந்த வகையில் 1918ஆம் ஆண்டு குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள், அதாவது குறிப்பிட்ட பெண்கள் வாக்களிக்கலாம் என்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார். அந்த காலப்பகுதிதான்
ஆண்கள் எல்லாம் முதலாம் உலகப் போருக்கு சென்றிருந்த காலப்பகுதி. அப்போது பெண்கள் எல்லாம் அவைதான் தங்கள் வேலைகளை செய்து வந்தார்கள். காலப்பகுதியில் குறிப்பிட்ட பெண்கள் வாக்களிக்கலாம் என்ற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்தார். ஆனாலும் அவர் இறப்பதற்கு முன்னர் 21 வயதுடைய அனைத்து பெண்களும் வாக்களிக்கலாம் என்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தவர். இவர் ஒரு வாக்குரிமை போராளியாகவே வாழ்ந்து இறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எமிலன் பாங்கஸ்ட். அடுத்து நான் குறிப்பிடுவது மேரி கியூரி, அறிவியல் மேதை மேரி கியூரி. இவர் ஒரு போலந்து நாட்டின் தலைசிறந்த விஞ்ஞானி. அதாவது போலந்து நாட்டு தனது படிப்பை மேற்கொண்டிருந்தும் அங்கு பெண்கள் மேற்படிப்பை மேற்கொள்ள முடியாத காலகட்டத்தில் பிரான்ஸ் நாட்டுக்குள் குடிபுகுந்தார் தனது மேற்படிப்புக்காக. அங்கு வந்து மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த அதே சமயம் பியர் கியூரி என்பவரை திருமணம் செய்து, அவரும் ஒரு விஞ்ஞானி, பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானி, அவரை திருமணம் செய்து இருவரும் இணைந்து பல கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டனர். அந்த வகையில் 1903ஆம் ஆண்டும் 1911ஆம் ஆண்டும் இருவரும் துறைகளுக்கு, இயற்பியல் வேதியியல் 2 துறைகளுக்கும் நோபல் பரிசு பெற்றார். அதாவது உலகிலேயே இருவரும் துறைகளுக்கு நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை பெறுகின்ற மேரி கியூரி அம்மையார் உலகிலேயே முதல் நோபல் பரிசு பெற்ற பெண்மணி என்ற பெருமையையும் பெறுகின்றார். அதாவது இவர் கண்டுபிடித்த எக்ஸ்ரே கதிரியக்க மருத்துவ கருவிதான் இன்றும் எங்கள் மருத்துவ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அத்துடன் நம்மளது புற்றுநோய்க்கு இவரது கண்டுபிடிப்பின் மூலம் தான் சிகிச்சை பிறந்தது என்றே கூறலாம். ஒரு அறிவியல் மேதை மேரி கியூரி அம்மையார். அடுத்து நான் கூறுவது மார்கரெட் தட்சர். எல்லாருக்கும் தெரியும், இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் மார்கரெட் தட்சர். 1925ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார். இவர் இங்கிலாந்தின் முதலாவது பெண் பிரதமர் ஆவார். அதாவது பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் கட்சியில் உறுப்பினராக இருந்து தலைமை பதவி வகித்து பிரதமராக போட்டியிட்டு தொடர்ச்சியாக 3 முறை பிரதமரானார். இவர் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் இங்கிலாந்து மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடி இருந்த காலப்பகுதியாக இருந்தது. அதிலிருந்து இங்கிலாந்தை மீட்பதற்காக தனியார் துறையை நோக்கி இங்கிலாந்தை அழைத்து சென்றவரும் இவரே ஆவார். வீழ்ச்சியில் இருந்த இங்கிலாந்தை மீட்டெடுத்து இரும்பு பெண்மணியாக சாதனை புரிந்தார். அது மட்டுமின்றி பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு இரும்பு பெண்மணியாகத்தான் இவர் திகழ்ந்தார். குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் அதிக காலம் பிரதமர் பதவி வகித்த பெருமையை கொண்டவர் தான் மார்கரெட் தட்சர். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு காலமானார். அடுத்து நாம் குறிப்பிடுவது அனைவருக்கும் தெரியும், அன்னை தெரேசா. அன்பு, கருணை, பாசம், நேசம் அனைத்துக்கும் ஒட்டுமொத்தமாக அமைந்த குணங்களை கொண்ட அன்னை தெரேசா அவர் இன்றும் எங்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு கத்தோலிக்கராக இருந்து அல்பேனியா நாட்டில் இருந்து இந்தியாவுக்குள் குடிபுகுந்தார் தனது 12வது வயதில். அவர் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் உள்ள கொல்கத்தா வீதியெங்கும் உள்ள அனாதை குழந்தைகள், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், ஊனமுற்ற குழந்தைகள் என்று ஏழை குழந்தைகள் எல்லாரையும் அவர்களை பார்த்து தனது சேவையை செய்ய வேணும் என்று நினைத்து 1950ஆம் ஆண்டளவில் பியர் அமைப்பின் பணியகம் என்ற அமைப்பை தொடங்கி தனது சேவையை தொடங்கினார். அவர் இந்தியாவில் தொடங்கிய சேவை பிறகு விஸ்தரிக்கப்பட்டு 132 நாடுகளில் அவரது சேவை நடைபெற்று வருகின்றன. அதன் பிறகு 1953ஆம் ஆண்டளவில் அனாதை இல்லம் ஒன்றையும் 57ஆம் ஆண்டளவில தொழுநோயாளர்களுக்கான அமைப்பையும் உருவாக்கினர். எந்தவித விளம்பரமும் இல்லாத அன்னைக்கு பட்டங்கள், பதவிகள் படையெடுத்து வந்தன. அந்த வகையில் 1979ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். தொடர்ந்து அடுத்த ஆண்டு 1980ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பெரிய பாரத ரத்னா விருதை பெற்றார். 1985ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபரின் சுதந்திர பதக்கத்தை பெற்றார். இவ்வாறு தனது சேவையை ஆற்றி வந்த இவர் பல்வேறுபட்ட கண்டனங்களால் சூழப்பட்டவர். மதம் பரப்புறது, சொத்து அப்படி பல்வேறு கண்டனங்களால் இவற்ற வாழ்வு சூழப்பட்டாலும் எதனையும் பொருட்படுத்தாது மக்களுக்கு சேவையாற்ற குறிக்கோளாகவே வாழ்ந்து 1997ஆம் ஆண்டு தனது 87வது வயதில் காலமான இவர் இறந்தாலும் இன்றும் அன்னை என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது அன்னை தெரேசா அவர்கள் தான். அடுத்து நான் குறிப்பிடுவது
வேல்ஸ் இளவரசி டயானா. டயானா என்றால் அன்பு, டயானா என்றால் அழகு. இவர் ஒரு புன்னகை இளவரசி என்றுதான் குறிப்பிடுவோம். இவ்வேல்ஸ் இளவரசிக்கு அறிமுகமே தேவையில்லை. அதாவது அவரது நற்குணங்களாலும் புன்னகையாலும் எளிய நடைமுறைகளாலும் உலகில் உள்ள அனைத்து மக்களாலும் பெரிதும் விரும்பப்பட்ட ஒரு இளவரசி தான் டயானா. இவர் தனது கல்வி சேவைகளில் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போது 1981 இளவரசர் வில்லியம்ஸ் என்பவரை இளவரசர் சார்ல்ஸ் என்பவரை தனது குடும்பத்தினர் ஆசையுடன் திருமணம் செய்து கொள்கின்றார். அதாவது அரச குடும்ப மருமகளாகின்றார். பிறகு வில்லியம்ஸ் கரி என்பவர்களுக்கு தாயாகின்றார். அதாவது 36 வருடங்கள் தான் இவ்வுலகில் அவர் வாழ்ந்தாலும் இன்றும் அனைத்து மக்களாலும் இளவரசியாகவே கொண்டாடப்பட்டு வந்தவர் தான் டயானா. இவர் என்னதான் அரச குடும்ப மருமகளாக இருந்தாலும் இவருக்கு மகிழ்ச்சியான வாழ்வு கிட்டவில்லை என்றுதான் கூறலாம். அவர் அதனையெல்லாம் பொருட்படுத்தாது தனது சமூக சேவையை தொடர்ச்சியாக மேற்கொள்ள எண்ணினர். அதாவது நோய்ச்சூழல் உள்ள நாடுகளுக்கு சென்று அங்குள்ள நோயாளர்களை பார்வையிட்டு அவர்களுக்கான ஆலோசனைகள் அறிவுரைகள் கூறி மருத்துவ செலவுகளை மேற்கொண்டார். எய்ட்ஸ் அந்த வகையில் நாட்டுக்கு நாடு சென்று எய்ட்ஸ் நோயாளர்கள், தொழு நோயாளர்கள், புற்று நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளையும் ஆலோசனைகளையும் செய்து வந்தார். அது மட்டுமன்றி கண்ணிவடிகளுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் கண்ணிவடிகளால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கான மருத்துவ செலவுகள், அவர்களுக்கான ஆலோசனைகள், உதவிகள் என்பவற்றை செய்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஒரு சேவை செய்த இளவரசி 1997 பிரான்சில் நடைபெற்ற ஒரு கார் விபத்தில் காலமானார். இவர் இறந்தாலும் இன்று ஒவ்வொருவரும் இளவரசி டயானாவை மறக்காமல் தான் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இவரது திருமண வைபவமும் இவரது இறுதி ஊர்வலமும் தான் உலகிலேயே அதிக மக்களால் பார்க்கப்பட்ட காணொளி என்று வரலாறு இது கூறுகின்றது. ஒரு குறிப்பு, அதாவது உலகில் அதிக மக்கள் விரும்பி பார்த்த 2 இவற்றை திருமண வைபவமும் இவற்றை இறுதி ஊர்வலமும். அவ்வாறு ஒவ்வொரு மக்கள் மனதிலும் ஒரு சேவகியாகத்தான் இந்த இளவரசி வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நான் குறிப்பிடுவது உலக ராணி என்று போற்றப்படும் இங்கிலாந்தின் 2ஆம் எலிசபெத். அதாவது ராணி என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது 2ஆம் எலிசபெத். அதாவது அவரது தந்தை 6வது ஜோர்ஜ் இறந்த போது இவர் 25வது வயதில் ராணியாக அறிவிக்கப்பட்டார். பின்னர் ஒரு வருட காத்திருப்பின் பின் அவரது 1953 ராணியாக முடிசூட்டிக் கொண்டார். அவரது முடிசூட்டு வைபவம் தான் உலகிலேயே முதல் நேரில் செய்யப்பட்டது. அது பெரிய கோலாகலமாக நடந்த ஒரு வைபவம். அது உலகிலேயே முதல் நேரடி செய்யப்பட்ட வைபவம் முடிசூட்டு விழா ராணியுடையதுதான். அதாவது ஐக்கிய ராஜ்யம் உட்பட 16 நாடுகளுக்கு ராணியாக இருக்கின்ற இவர் இங்கிலாந்து திருச்சபையின் உயரிய பொறுப்பான ஆளுநர் பதவியில் இருப்பவரும் இவரேதான். மற்ற பொதுநலவாய நாடுகளின் தலைவராக இருக்கின்றார். அது மட்டுமன்றி உலகிலேயே அதிக காலம் ஆட்சி புரிந்த ஒரு உலக சாதனை படைத்தவரும் இவரே ஆவர். இவரது இச்சாதனையை இனியொரு ராணி முறியடிப்பார் என்பது கேள்விக்குறிதான். அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே கூறலாம். இவர் பல்வேறு அதிகாரங்களை கொண்டிருந்தார். அதாவது எந்த நாட்டுக்கும் இவர் போர் தொடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. இவர் மீது யாரும் வழக்கு தொடுக்க முடியாது. மற்றும் பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த நாடுகளுக்கும் பயணம் செய்யலாம். உலகிலே அதிக நில உரிமை வச்சிருக்கிற 6.6 பில்லியன் அளவு வச்சிருக்கிற நில உரிமை கொண்ட ராணி இவர் தான். அடுத்து இங்கிலாந்தில் உள்ள கடலில் உள்ள 3 மைல்களுக்கு உட்பட்ட திமிங்கிலங்கள், டொல்பின் எல்லாம் இவரால் தான் ஆளப்படுகின்றது. மற்றும் தேம்ஸ் நதியில் உள்ள அன்னப்பறவை இவருக்கு சொந்தமானது. இவ்வாறு பல்வேறு அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் இந்த ராணி அதாவது இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி எந்தவித ஒரு துஷ்பிரயோகமும் செய்யாது நாட்டை இவ்வளவு காலம் நேர்மையான முறையில் ஆட்சி செய்தபடியால் தான் இன்று மக்கள் மனதில் அவர் ராணியாக கொண்டாடப்படுகின்றார். இவ்வாறு ராணியாக ராஜமாதாவாகத்தான் வாழ்ந்தார் என்று குறிப்பிடலாம். இவர் கடந்த 2022 2022 96வது வயதில் காலமானார்.
இவர் காலமானாலும் 70 ஆண்டுகள் தனது ஆட்சியை செய்த பெருமை என்பதுடன் இவரது சாதனை என்பது இனி என்னவரால் முறியடிக்க முடியாது என்ற ஒரு சாதனை பெண்மணியாகத்தான் இவர் வாழ்ந்து மடிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் குறிப்பிடுவது மலாலா யூசுப்சாய். இவரை எத்தனை பேர் அறிந்திருப்பீர்களோ தெரியாது. 2012ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி உலக தொலைக்காட்சிகளில் தாலிபான் தீவிரவாதிகளால் மலாலா சுடப்பட்டாள் என்ற செய்தி வந்ததும் அனைவரும் யார் அந்த மலாலா என்று உலக நாடுகள் முழுக்க தேடின. அதாவது இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்து தனது 50வது ஆண்டினை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருந்த வேளை 1997ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் உள்ள ஒரு அழகிய சுவாட் பள்ளத்தாக்கில் மிங்கோரா என்ற கிராமத்தில் பிறந்த பெண் தான் மலாலா யூசுப்சாய். அவள் பெண் உரிமைக்கு, பெண் கல்விக்காக போராடியவள். அதாவது அந்த பகுதியில் பெண்கள் கல்வி கற்பதை கற்பனை கூட செய்து கொள்ள முடியாத காலப்பகுதியிலும் தாலிபான்களால் பெண்களுக்கு கல்விக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போதும் அவற்றையெல்லாம் மீறி பாடசாலை சென்ற மாணவிதான் மலாலா யூசுப்சாய். இவர் 2009ஆம் ஆண்டு பிபிசி வலைத்தளத்துக்கு தாலிபான்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கை அடக்குமுறைகளை எல்லாம் புனபெயரில் பதிவிட்டு வந்தவர். பின்னர் நேரடியாக தோன்றி தனது ஆதரவை, பெண் கல்விக்கான ஆதரவை குறிப்பிடுவதும் தீவிரவாதிகளுக்கு எதிரான அடக்குமுறைகளை எல்லாம் பதிவிட்டு வந்தார். அந்த காலப்பகுதிதான் இவர் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். அப்போது தாலிபான் தீவிரவாதிகள் பாடசாலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் வழியில் ஒரு வாகனத்தில் வச்சு கொடூரமாக தாக்கப்பட்டார். அப்போது உலக நாடுகள் எல்லோரும் மலாலா இறந்து விட்டார் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் உலக நாடுகளின் ஆதரவுடன் மலாலா காப்பாற்றப்பட்டாள். அதாவது நமது பிரிட்டன் நாட்டில் உள்ள எலிசபெத் மருத்துவமனையில் தான் மலாலாவுக்கு தீவிர சிகிச்சை நடந்தது. பின்னர் உலக நாடுகள் முழுக்க மலாலாவின் பக்கம் திரும்பியன. மலாலா பிழைப்பாளா மாட்டாளா என்று. பின்னர் தீவிர சிகிச்சையின் பின் மலாலா மீண்டும் எழுந்தாள். தனது 15வது வயதில் சிகிச்சையின் பின் எழுந்து தனது 15வது வயதில் ஐநாவில் போய் முதல் உரையாற்றினார். மலாலா ஆற்றிய அந்த உரை கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளையும் பார்க்க வேண்டிய ஒரு உரை. அதாவது தனது பயம், பலவீனம், நம்பிக்கையின்மை மறைந்து விட்டது, மரணித்து விட்டது என்றும், தனது பலம், சக்தி, நம்பிக்கை பிறந்து விட்டதும் என்றும், அதாவது பெண்கள் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் என்றும், சிறுவர்கள் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் என்றும் 4000 இளைஞர்களுக்கு மத்தியில் ஐநாவில் உரையாற்றிய போது அன்று ஐநா அறிவித்தது மலாலா டே என்று, மலாலா தினம் என்று அன்றைய தினத்தை ஐநா அறிவித்தது. அதே அன்று அந்த உரையிலேயே தாலிபான் தீவிரவாதிகளுக்கு எதிராக சவால் விட்டார், பெண் கல்விக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று. அதாவது இப்பெண் சிறு வயதிலேயே நோபல் பரிசு பெற்ற பெருமையை பெற்றதுடன் பாகிஸ்தானின் முதல் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பெருமையையும் மலாலா யூசுப்சாய் தான் பெற்றுக் கொள்கின்றார். அதாவது இன்றைய நூற்றாண்டின் இளம் சாதனை பெண்மணியாக இவர் பார்க்கப்படுகின்றார், போற்றப்படுகின்றார் என்றுதான் குறிப்பிடலாம். நிச்சயம் ஒவ்வொரு பிள்ளையும் அவர் நோபல் பரிசு பெற்ற போது ஆற்றிய உரை, ஐநாவில் ஆற்றிய உரை, ஒவ்வொரு குழந்தைகளும் பார்க்க வேண்டிய ஒரு சிறிய பிள்ளை எவ்வாறு அந்த தனது சாதனையை செய்கின்றார் என்பதை நாங்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். அந்த வகையில் நான் அடுத்து கூறுவது ஜே.கே. ரவுலிங். ஜே.கே. ரவுலிங் என்றால் சிறிய பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை யார் என்று தெரியும். அதாவது தன்னம்பிக்கையுடன் போராடிய ஒரு ஒற்றத்தாய், சிங்கிள் மம் என்றது. அதாவது கரிப்பட்டர் என்ற கதையின் மூலம் உலகையே புரட்டி போட்ட ஒரு பெண் நாவலாசிரியர் தான் ஜே.கே. ரவுலிங். ஒரு மாயாஜால கதை மூலம் தனது இந்த இலக்கிய உலகில் அவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சிறு வயதில் அவர் படாத கஷ்டங்கள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் இதன்று அவற்றையெல்லாம் தனது விடாமுயற்சியால், தன்னம்பிக்கையால் இதன்று இன்று முதலாவது கோடீஸ்வர நாவலாசிரியர் என்ற பெருமையை பெறுகின்றார் பட்டியலில். அதாவது தனது பிள்ளையை வளர்ப்பதற்காக ஒரு காலம் இங்கிலாந்து அரசிடம் பெனிஃபிட் பெற்று, அதாவது உதவித்தொகை பெற்று தனது குழந்தையை வளர்த்த ஜே.கே. ரவுலிங் இன்று இங்கிலாந்து ராணியை விட அதிக சொத்து பணமுள்ள ஒரு கோடீஸ்வரியாக மிளிர்கின்றார் என்றால் அவற்றை விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான் காரணமாகின்றது. அந்த வகையில் இவர் ஒரு சாதனை பெண்மணியாகத்தான் பார்க்கப்படுகின்றார்.
இவ்வாறு நான் தொடர்ந்து கூறிக்கொண்டு போனேன். ஆனால் இந்தியாவின் முதல் பெண்மணிகள் என்ற சாதனை பெண்மணிகளை பார்க்கின்றேன் இந்தியாவில். அந்த வகையில் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல், அதாவது இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிறவர் இந்திரா காந்தி. அவர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றதோடு அவரேதான் இந்தியாவில் ஒரே ஒரு பெண் பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றுக் கொள்கின்றார். அதாவது அவர் அரசியல் சூழலிலே பிறந்து அந்த காற்றை சுவாசித்து அந்த அரசியலிலேயே தனது வாழ்க்கையை முடித்த ஒரு பெண்மணிதான் இந்திரா காந்தி. சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்பு, சிறந்த ஆளுமை மிக்க ஒரு பெண் இந்திரா காந்தி என்று குறிப்பிடலாம். உலகில் 2வது பிரதமராக இவரை குறிப்பிடலாம். இந்திரா காந்தி உலகின் 2வது பிரதமராக இருந்தார். அடுத்து நான் குறிப்பிடுவது இந்தியாவின் முதல் பெண் என்ற சாதனையில கல்பனா சாவ்லா. அதாவது முதல் விண்வெளி வீராங்கனை இவர். அதாவது இவற்றை முயற்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை என்பனவற்றின் மூலம் பூவுலக விட்டு வானுலகுக்கு சென்று வந்தவர் தான் கல்பனா சாவ்லா. இவர் இன்றைய பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இவற்றை முன்னேற்ற முயற்சிகள் எல்லாம். அதாவது இவர் பல்வேறு சாதனைகளை புரிந்துவிட்டு விண்வெளிக்கு சென்று திரும்பி வந்திருந்த வேளை கொலம்பியா என்ற விண்கலம் வெடித்து சிதறியதால் உயிரிழந்தார். ஆனாலும் இவர் விண்வெளியை தொட்ட இந்திய பெண் என்ற வீராங்கனையை பெற்றதுடன் இன்று எங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் அவரது எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் கல்பனா சாவ்லா. அடுத்து நான் இலங்கையின் முதல் பெண்மணிகள் என்ற இடத்தில் நான் குறிப்பிடுவது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அதாவது இலங்கை நாட்டில உலகின் முதலாவது பெண் பிரதமர். அதாவது ஒரு பெண் அரசியலில் ஏற்பட முதல் அடித்தளமிட்டவர். அதாவது இவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். இலங்கையின் முதல் பெண் பிரதமர் என்றார். இவர் முதல் பெண் பிரதமர். இந்திரா காந்தி உலகின் 2வது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெறினார். அதே நேரம் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் மகள் சந்திரிகா இலங்கையின் முதல் ஜனாதிபதி என்ற பெருமையை பெறுகின்றார். இங்கு என்ன சிறப்பு எனில், மகள் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் தாய் ஸ்ரீமா பிரதமராக பதவி வகித்திருந்த குறிப்பிடத்தக்கது. அதை ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து நான் இலங்கை பெண்மணிகள் என்ற ரீதியில் இவரை கூறாமல் கடந்து விட என்னால் முடியவில்லை. யாரென்றால் நமது சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி. எல்லாருக்கும் தெரியும், நமது ஈழத்து சேவகி என்றுதான் குறிப்பிடுறது. ஈழத்து சேவகியாக திகழ்ந்த இவர் ஏழை குழந்தைகள், அனாதை குழந்தைகளுக்கு ஒரு வாழும் தெய்வமாகத்தான் போற்றப்படுகின்றார். அது மட்டுமன்றி ஈழ போராட்டத்திலே பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் பெற்றோர்களுக்கும் ஆதரவு கொடுத்த ஒரு பெண்மணிதான் நமது தங்கம்மா அப்பா குட்டி. அதாவது நான் இவ்வளவு சாதனை பெண்மணிகள் வரிசையில நான் இவர் ஒரே ஒரு ஆளத்தை நான் சந்திச்சிருக்கிறேன் என்றது எனக்கு பெருமை என்றுதான் நான் சொல்லுவேன். அதாவது இவர் அன்னை தெரேசாவுக்கு ஒப்பான செயலைத்தான் தமிழ் சமயத்தை வளர்த்தது ஒரு பக்கம், சேவையிலே அன்னை தெரேசாவுக்கு நேரான சேவையைத்தான் அவர் செய்து வந்தார். இவர் இன்று மறைந்து 17 ஆண்டுகள் சென்று விட்டாலும் இன்றும் எமது ஈழத்தின் சேவகியாகவே இவர் பார்க்கப்படுகின்றார். இவ்வாறு நான் சாதனை பெண்மணிகளை அப்படியே பட்டியலிட்டு கொண்டே போகலாம். நான் அதாவது பழங்காலத்திலிருந்து இன்ற காலத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை. பெண்கள் அதாவது எல்லா துறைகளிலும் பெண்கள் தடம் பதித்து வந்துள்ளனர். ஆனால் இந்த நூற்றாண்டில் அறிவியல் வளர்ச்சி, சிறந்த கல்வி, சம அந்தஸ்து, சம உரிமை காணப்படுறதால பெண்கள் சாதிக்கக்கூடியதாக இருந்தது. நான் இப்ப கூறின அவர்கள் எல்லாம் வரலாற்றுக்கு சற்று முற்பட்ட பெண்களை நான் எடுத்து அவர்களை சாதனை பெண்மணிகளாகத்தான் நான் கூறினேன். இப்போது பார்க்க போனா சொல்ல போனா இன்னும் அதிகமான பெண்கள் உள்ளடங்கப்படுவார்கள். இந்த வகையை நான் வரலாற்றுக்கு சற்று முற்பட்ட பெண்களைத்தான் இங்கு சாதனை பெண்மணிகளாக கூறி வந்துள்ளேன். ஆக இவ்வளவு நேரமும் என்ற உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை கூறி மீண்டும் இவ்வாய்ப்பினை தந்தமைக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய அருமையான உரைக்காக நாங்கள் இப்பொழுது ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம் கைகளை தட்டி. நன்றி அனைவருக்கும். இப்பொழுது இந்த சாதனை பெண்கள் பற்றி நீங்கள் இலங்கை, இந்தியா
உலகளாவிய ரீதியிலே மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அதற்காக நிறைய பேர் உங்களுக்கு கருத்துக்கள் கூற வந்திருக்கிறார்கள். நான் நினைத்த ஒரு விடயம், தங்கம்மா அப்பா குட்டி அவர்களை காணவில்லை, இவ்வளவு நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அவரை இறுதியிலே வைத்திருந்திருக்கிறீர்கள். நன்றி அம்மா, அது பரவாயில்லை. அடுத்து நான் எங்களுடைய தியானிகளிடமிருந்து உங்களுக்குரிய கருத்துக்களை பகிரலாம் என்று இருக்கின்றேன். முதலில் எங்களுடைய தளத்தின் நிர்வாகி திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா, நீங்க பேசுங்க. சாதனை பெண்களை பற்றி நீங்க முதலில் தாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி சிவா மோகன் மாஸ்டர். பிரபாநந்தினி அவர்கள் மிகவும் அருமையாக இவ்வளவு பேரை எடுத்து சாதனை பெண்கள் எத்தனையோ பேரை கண்ணகியிலிருந்து கடைசியா தங்கம்மா அப்பா குட்டியில வந்து முடித்தீங்க. அப்ப அது எங்களுக்கு ஒரு பெருமை. இழத்து ஆளை கொண்டு கடைசியில கொடுத்து அதை ஒரு தடவை மறக்க முடியாத மாதிரி நீங்கள் அந்த வரிசையில கொண்டீர்கள். மிகவும் அருமையான பேச்சு. இவ்வளவு பேரும் எவ்வாறு என்ன மாதிரி முன்னுக்கு வந்தார்கள். விடாமுயற்சியின் தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு மனத்திலையும் இருந்தபடியாத்தான் அவர்கள் ஒரு 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 தங்களுக்குள்ளேயே ஒரு தியானத்தை பண்ணியிருக்கிறார் என்ற மாதிரி தான் தெரியுது. விடாமுயற்சி இருந்திருக்கு, தன்னம்பிக்கை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பெண்மணிகளை எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டினதுக்கு மிக்க நன்றி. எத்தனையோ பேர் பேச இருப்பார்கள். நீங்க கூறின எல்லாத்தையும் நான் தொடுத்து சொல்லவில்லை. இப்படி இவ்வளவு பெண்மணிகள் இப்படி இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை மிகவும் சிறப்பாகவும் மூச்சு விடாம பேசினீர்கள். உங்களோட பேச்சு திறமைக்கும் நாங்கள் தலை வணங்குகின்றோம். மிக்க அருமையான பேச்சு பேசினீர்கள். மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி. நன்றி அருந்ததி அம்மா. அடுத்து டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க பேசுங்க. அன்மியூட். நீங்க பேசலாம் ஐயா, அன்மியூட் பண்ணி இருக்கு, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிரபாநந்தினி ரமேஷ் அவர்கள் மூச்சு விடாமல் ஏறக்குறைய 100 சாதனை பெண்கள் பற்றி கூறியிருக்கிறார். அதிலே நான் மதித்த பல பேரும் வந்து உள்ள அடங்கி இருக்கிறார்கள். நான் முதல் கூறுவது சக்தி. பெண்கள் தான் சக்தி. சக்தி இல்லை சிவம் இல்லை. அந்த முறையில சக்தி இயங்குவது பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை பேர் சாதனை பெண்மணியாக இருந்தது அதிசயம் இல்லை. அத்துடன் நீங்கள் புளோரன்ஸ் நைட்டிங்கேலை பற்றி கூறியிருப்பாங்களாம், தவற விட்டுட்டேன். ஒரு சாதனை பெண். நல்லது நல்லது நல்லது. உலகத்தை மாற்றியமைத்த முதலாவதான் சொன்னான். நல்லது நல்லது நல்லது. மற்றது நான் கூற வந்தது இசையில MS சுப்புலட்சுமி. அவ இசை உலகத்துல மிக பிரபல்யமா இருந்த பெண்மணி. அவருக்கும் பாரத விருது கிடைச்சது. அந்த இசையில் ஈடுபட்டபடியால், நான் இசையை ரசிக்கிறவன் என்றபடியால் MS சுப்புலட்சுமி அந்த வரிசையில வந்திருக்கக்கூடியவர் என்று கூறிக்கொண்டு, உங்கள் பேச்சு அருமையான பேச்சு. இது இப்படி ஒரு பேச்சை இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் தந்ததுக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. நன்றி ஐயா. அடுத்து கண் கோணேசன் ஐயா, நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, நீங்கள் பெண்ணின் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து காட்டும் வகையில் மிகவும் சிறப்பான ஒரு பேச்சு பேசினீர்கள். பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று சொல்றார் வள்ளுவர். பெண்ணை விட சிறந்த ஒரு உலகில் உள்ளதா என்று அவரே கேட்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் பேசுவதை கொண்டுவில்லை. நான் முக்கியமாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. தங்கம்மா அப்பா குட்டியை பற்றி கூறினீர்கள். எனது தமிழ் சமய ஆசிரியர் தங்கம்மா அப்பா குட்டி தான். நான் ஆனபடியால் நான் பேசுகிற தமிழ் அவர் தமிழ் தான். நான் குழந்தையாக இருந்த காலம் தொடக்கம் கிட்டத்தட்ட O-level முடிக்கும் மட்டும் அவர் எனக்கு தமிழ் படிப்பித்துள்ளார். ஏனென்றால் அவர் எங்கள் குடும்ப நண்பரும். எனது அப்பா
மற்றது ஆசிரியர், மற்றது மாமா மாமி எல்லாரும் ஆசிரியர்படியால் அவர்கள் காலத்தில் அவர்களோட சிநேகமா இருந்தபடியால், அதை தவிர அவர் யூனியன் கல்லூரியில் தான் நமக்கு தமிழை மாஜனா கல்லூரிக்கு நான் போனபடியால் A-லெவலுக்கு படிக்க இல்லை. ஆனா அவர் தந்த பிச்சை தான் எனது தமிழும் சமயமும் என்று கூறிக்கொண்டு, மற்றது நான் கொழும்பில் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்கள் குழந்தை பிள்ளையா இருந்த காலத்தில் ஒரு அணிசேரா மாநாடு ஒன்று நடந்தது. அதாவது நான் அலையன் கான்ஃபரன்ஸ் என்று ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா தான் அதை நிகழ்த்தினார் கொழும்பில. நான் இப்ப வேலை செய்ய துவங்கிட்டேன், நீங்கள் சிறு பிள்ளையா இருந்திருக்க கூடும். மிகவும் பிரபல்யமான, அதாவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அணிபடியாது நான் அலையன்ஸ் என்று, அதாவது நான் அலையன்ஸ் என்று, அதாவது அவர்களுடன் நாங்கள் சேராமல் நாங்கள் தனி வழி என்ற முறையில் ஸ்ரீமாவ பண்டார் நாயக்காவுக்கும் மற்றது இந்திரா காந்தியும் தான் அதை துடக்கி உலகில் உள்ள மிக்க எத்தனையோ அதிபர்களும் வந்தார்கள் அந்த மாநாட்டுக்கு. ஆனபடியால் அவர்கள் இருவரையும் நேரடியாக காணும் வாய்ப்பு கிடைத்தது. மற்றது எலிசபெத் மாராணியாரை நான் இங்கு நேரடியா பார்க்கவில்லை. ஆனால் அவர் நான் வேலை செய்த இடத்துக்கு பக்கத்துல கோல் ஃபேஸ்ல தான் எங்களோட ஆபீஸ் இருந்தபடியால் அவர் இலங்கை வந்த பொழுது கோல் ஃபேஸ்ல பெரிய ஒரு ஒரு கூடல் வைத்தார். எலிசபெத் மாராணி எங்கள் இலங்கைக்கு வந்த பொழுது அங்கு அவரை நேரி சென்று எனது ஆபீஸ்ல இருந்து நடந்து போய் பார்க்கக்கூடியதாக, நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இங்கு நான் நேரடியாக காணவில்லை. மற்றது மார்கரெட் தச்சரையும் ஏனோ தெரியவில்லை, நேரடியாக காணவில்லை. ஆனால் இந்த 4 பேரும் தான் நான் நேரடியாக பார்த்தவர்கள் என்று கூறி, குறிப்பாக தங்கம்மா அப்பா குட்டி அவர் எனக்கு ஒரு தாய் என்று நான் கூறுவேன். அப்படித்தான் எங்களை நடத்தினார். அவர் காரணமாக எனக்கு 2 தங்கப்பதக்கங்களை பெற்று தந்தார். ஒன்று நாவல் பேச்சு போட்டியிலும், சர்க்குலர் விழாண்டு நடக்கும் ஒரு போட்டியிலும், எழுத்து போட்டியிலும் எனக்கு பயிற்றுவித்து 2 தங்கப்பதக்கங்களை நான் எடுப்பதற்கு காரணமாக இருந்தாரும் அவர்தான். அதை நான் இப்பொழுது நினைவு கூற விரும்புகின்றேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று பிரபா நந்தினி ரமேஷா எல்லா பெண்களை பற்றியும் கூறிவிட்டீர்கள். என்றபடியா கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனா அந்த மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கூறி இருக்கிறார். அதன்படி அந்த மாதவம் புரிந்த பெண்களை பற்றி நீங்கள் எல்லாம் கூறிவிட்டீர்கள். எனக்கு நினைவு வந்தது என்றால், நீங்கள் ஜேன் ஆஸ்டினை பற்றி கதை கேட்க எனக்கு எங்களுடைய O-லெவல்ல எங்கள் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் தான் எங்களோட பாட புத்தகம். என்றபடியா உடனே எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது, ஜேன் ஆஸ்டினை பற்றி கதை கேட்க. மற்றது நீங்க அந்த இந்தியா பிரதமர் எல்லாரையும் சொல்லிக் கொண்டு வரைக்க யோசிச்சேன் நான். அடே மிஸ்ஸஸ் பண்டார நாயக்க தானே உலகத்துல முதல் பிரதமர் என்று. ஆனா பிறகு அதையும் கூறிவிட்டீர்கள். நாங்கள் எல்லோரும் சாதனை பெண்கள் தான் இப்போது என்று கூறி உங்களுடைய பேச்சு திறமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சுயேந்திரம்மா. நாங்கள் எல்லோரும் சாதனை பெண்கள் தான். பெண்கள் சாதனை எல்லா அம்மாக்களும் எல்லா பெண்களுமே சாதனைக்காக உலகத்துக்கு வந்தவர்கள் தான். சாதிக்க வேண்டும், நன்றாக சாதியுங்கள். அனைவரும் எல்லோருக்கும் சாதிக்கக்கூடிய வாழ்த்துக்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளித்தரும். நன்றி அம்மா. ஆனந்தி பாலதாசன் அம்மா, நீங்க பேசுங்க. ஆனந்தி அம்மா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிரபா நந்தினி ரமேஷ் மிகவும் அருமையாக இந்த சாதனை பெண்களை பற்றி நீங்கள் சொல்லி கொண்டு போய்க்கு, அட இவா இந்த ஆளை சொல்லலை, இங்கே அவை சொல்லலை, இவா சொல்ல, நீங்கள் எல்லாரையும் வட்டிவா சொல்லி கொண்டு போனீங்க. உண்மையில் நல்ல அருமையாக இருந்தது. நான் திருப்ப எல்லாரும் சொல்லல, மிகவும் எல்லாரையும் கவர் பண்ணி வடிவாக ஆராய்ச்சி செய்து மிகவும் நன்றாக கதைத்தீர்கள். அருமையாக இருந்தது. திரும்ப வந்து வேறு ஒரு தலைப்புல நீங்க கதைங்க. நன்றி நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் சதாமனா அம்மா பேசுங்க.
அனைவருக்கும் வணக்கம். பலரும் அருமையாக கருத்து பரிமாறி விட்டார்கள். முக்கியமாக சொல்ல போனது பிரபானந்தினி ரமேஷும் ஒரு வகையில் சாதனை பெண் தான். இன்னத்து காரணம் என்றால் இந்த குறுகிய நேரத்தில் சொல்லி முடிச்சது கணக்கு. எங்களுக்கு அந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்தார் என்றால் அந்த தொடங்கினிலிருந்து முடியும் மட்டும் மூச்சு விடாம சொல்லி முடிச்சுட்டு தான் நிப்பாட்டுவார். ப்ரொஃபஸர் மோகன் உண்டு, ஸ்ரீலங்கன் லெக்சரர் தான். அருமையாக கதைப்பார். இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்தாலும் எல்லாரும் கண் வெட்டாமல் அவர் சொல்ற வளர்த்து காதையும் வடிவாக கூர்மையாக வைத்து கேட்டுக்கொண்டே இருப்போம். போர் அடிக்காது. அருமையாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. நன்றி 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 அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா பேசுங்க. பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிரபானந்த ரமேஷ் அம்மா அவர்கள் நல்ல வடிவாக பேசியிருந்தார். அவர் வாயோயாமல் ஊறிப்பட்ட ஆட்களை பற்றி சொன்னார்கள். அவ்வளவு பேரும் சாதனை பெண்கள் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்றால் பெண்கள் நான் ஒரு பெண் என்றபடியால் அந்த பெண் வர்க்கத்துக்கே ஒரு இதாக இருந்தது. என்றால் இவ்வளவு பேரையும் நல்ல சாதனை பெண்களாக சொன்னதை விட்டு எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்படி ஒரு இதை நீங்க குறுகிய நேரத்துல சொன்னதுதான் அதுக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. குறுகிய நேரத்துல சொன்னது. தங்கம்மா அப்பா குட்டியும் அங்கண்ட ஊர்தான் என்றபடியால் அதையும் நீங்க சொன்னதை பற்றி மிகவும் சந்தோஷம். நீங்கள் இப்படி ஒரு இன்னொரு முறைக்கு இன்னொரு விதமாக வந்து பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடப்படுகிறேன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி 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 பவானி அம்மா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. சாதனை பெண்கள் பற்றி பிரபானந்தினி ரமேஷ் அவர்கள். உங்களை போல பல சாதனை பெண்கள் உங்களோட பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார் என்று அறிகின்றேன். கவென்ட்ரி தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து இவங்களை மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து பேச வேணும்னு உங்களுடைய சேர்பர்சனுக்கு சொல்லுங்க. கந்தையார் ஐயாவுக்கு அடுத்த நிகழ்ச்சியாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். டியூஸ்டே 22 ஜூலை அண்டு அதுக்கு ஒரு ஆளை அனுப்ப சொல்லி சொல்லுங்க. அப்படி ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு தந்தேன்டா உங்களை நாங்கள் பல பேர் அங்கே பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறார். நான் சொல்றேன் சரியானா? நீங்க பேசலாம். இல்லாட்டிக்கு டீச்சர்ஸ் இல்லாட்டிக்கு ஈவன் மாணவர்கள் கூட வந்து பேசலாம். 15 நிமிஷம் என்ன ஆரண்டாலும் வந்து பேசலாம். எனக்கு விருப்பம் என்னண்டா ஒவ்வொரு மாதமும் கொவென்ட்ரி தமிழ் ஸ்கூலுக்கு தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு கொடுத்து சனிக்கிழமை ஒழுங்கா வார மாதிரி இப்படி ஒவ்வொரு மாதமும் வந்து பேசினா அதில் வந்து நாங்கள் அந்த கொவென்ட்ரி தமிழ் ஸ்கூலுக்கு ஒரு மேடை கொடுத்து அவரை கௌரவிக்கப்படுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி வந்து பேசலாம். அப்போ எல்லாரும் இப்போ பாருங்க உங்களை பற்றி கொவென்ட்ரி தமிழ் ஸ்கூலை பற்றி எல்லாருக்கும் தெரிய வேண்டி வருது. அப்படி எத்தனையோ தமிழ் ஸ்கூல்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இப்படி வந்து ஆக்டிவாக அதோட சட்டன் தமிழ் ஸ்கூலும் வருகிறார்கள் எங்களை தளத்துக்கு செய்யறதுக்கு. அதே போல இங்கே இருக்கிற எல்லா தமிழ் ஸ்கூல்களும் ஒரு ஒரு சின்ன முறையில் ரெண்டாவது பங்கு பற்றி இந்த தளத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கின்றேன். அது முதலாவது. மற்றது நீங்க பேசினது இவ்வளவு குறுகிய நேரத்தில் எல்லாரையும் பேசி சொல்லிட்டீங்களா. அதில் நீங்க சொன்னதுல நான் நேரே பிரின்சஸ் டயானாவை கண்டிருக்கிறேன். இந்த கல்யாண வீட்டில் லெஸ்டர் ஸ்கொயர்ல நிற்க பக்கத்துல பார்த்துருக்குறேன். அந்த குதிரை வண்டியில போய் பார்த்துருக்குறேன். அதே போல பிரின்ஸ் சார்ல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி மலேலா வந்து அவர் ஆப்ரேஷன் செய்த இடம் வந்து பிரிட்டிஷ் இந்த பர்மிங்ஹாம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருக்கிறேன். அதில் போய் இருக்க பிரின்ஸ் சார்ல்ஸ் மேலே வந்திருந்தார். துறப்பு விழாக்க நினைக்கிறேன். அந்த மலேலா ஆப்ரேஷன் அந்த பர்மிங்ஹாம் ஹாஸ்பிட்டல் தான் ஸ்பெஷலைஸ் பண்றது. என்னென்ன ஓரில் அடிபட்டு இழந்தாக்களுக்கு அதுகளுக்கு அது ஸ்பெஷலைஸ் பண்ற இடம் அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் மாதிரி அதுக்கு கூட இடம் கொடுத்துருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். என்ன நீங்க இதை போல எத்தனையோ விடயங்கள் சொல்லி எல்லா பெண்களை மாத்திரமில்லை எத்தனையோ பேரை நீங்க பற்றி நீங்கள் கதைக்கலாம். அடுத்த முறை நீங்க இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நீங்க கூட பேரை பற்றி இதே போல கதைக்க வேணும் என்று சொல்லுகின்றேன். அப்ப எங்களுக்கு கூடின எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதால எல்லோருக்கும் ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். என்ன நாங்கள் சும்மா இருக்காம அவள் செய்த ஒரு சிறு உதவி என்றாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கலாம் என்று
உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். இப்பொழுது நிகழ்ச்சி நேரத்துக்கு போகின்ற நேரம் கருதி, அதாவது நாளைக்கு தயா விஜயன் அவர்கள் பேச வருகிறார்கள். முதலாவது 8:45க்கு தியானம் நடைபெறும். 9 போல தயா விஜயனுடைய பேச்சு, ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார். இயற்கையாக உறங்குங்கள், புத்துணர்ச்சியுடன் விளையுங்கள். 9 மணிக்கு துவக்கம் பேசுவார். 10 மணி போல திருப்பவும் தியான நிகழ்ச்சிக்கு போகின்றோம். அதாவது நாங்கள் தியான நிகழ்ச்சி என்றால் அவனும் பயப்பட தேவையில்லை. எந்த ரிலிஜனாக்களும் வந்து செய்யலாம். உங்களோட மூச்சை மாத்திரம் கவனிச்சு கொண்டு இருக்கிறவர் இதில் நாங்கள் சொல்ற தியானம். அப்படி கவனிச்சு கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி, அந்த அபூர்வ சக்தி வந்து உங்களுக்கு இருந்து உங்களுடைய கூடின எனர்ஜியை கொடுக்கும் இந்த தியானம் செய்வதால் என்று கூறிக்கொள்கின்றேன். இப்போ அதன் பிறகு 11 மணிக்கு திருப்பவும் கொவென்ட்ரியிலிருந்து சிவஸ்ரீ சௌபாக்கிய சசிகுமார் குருக்கள் அவர் கொவென்ட்ரி சிவன் கோயிலிருந்து வந்து பேச இருக்கும் தலைப்பு தமிழரும் மருத்துவமும். நாங்கள் எல்லாரும் கொவென்ட்ரிக்கு வர்றதால, நாங்கள் உங்களை சந்திக்கிறதால பலரை நான் அறிமுகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது. பல பேரை சந்திச்சிருந்தபடியால் நாளைக்கு இரவு 8 மணிக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கம்பன் விழா வந்து ஜூன் 28, 29 நடைபெறுகிறது. அது தொடர்பாக கம்பன் விழாவை அமைப்பாளர் நவீந்திரன் அவர்கள் வந்து பேசி வருகிறார்கள். அதே போல வெனிஸ்டேயும் நல்ல நிகழ்ச்சி இருக்கு. யோகா நிகழ்ச்சி 9 மணிக்கு பூனம் ஷர்மா உடையது. 11 மணிக்கு முத்தியார் ராமநாதன் அவர்கள் நீங்கள் வியந்து பார்க்கும் 3 சிறந்த மனிதர்கள். இவர் ஒரு பல எத்தனையோ ஒரு 100,000 புக்ஸுக்கு மேலே வாய்ச்சி முடிச்சிருப்பார் முத்தியார் ராமநாதன் என்றவர். அவர் பேச எந்த டாபிக் கொடுத்தாலும், எப்படியான விஷயத்தை கொடுத்தாலும் ஆங்கிலத்திலேயோ தமிழிலேயோ அருமையாக பேசக்கூடியவர். முடியுமெண்டா கலந்து கொள்ளுங்கள். இது நாளைக்கு இரவு சரவணன் வந்து பேச வருகிறார். அதாவது 8 மணி போல சரவணனுடைய பேச்சு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் அருமையான தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர் வந்து இந்த தளத்தில் சவிப்பால் நீங்கள் வந்து இன்றைக்கு பேச வந்த போல மற்றவர்களும் பேசும் போது நீங்களும் வந்து கலந்து அவைகளையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பிரபானந்தினியை ரமேஷ் கேட்கிறேன். ஏனென்றால் பேச மாத்திரம் வராமல் இந்த தளத்தில் மற்றவர்களையும் ஊக்குவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பேச இருக்கிறார் வசந்தராஜாவாகும். அடுத்தது ரைட், இவர் மத தெரசாவோடே வேலை செய்தவர். அவர் சொல்லுவார் என்று சொல்லி பேசி சொல்லுங்க. நன்றி ஐயா. அடுத்து வசந்தராஜ் ஐயா, நீங்க பேசுங்க. இந்த வீடியோல வந்திருக்கிறீங்க, அதுக்கு முதல் உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். பிரபா நந்தினி அவர்கள் மிக ஒரு வரிசையிலே பெண்களினுடைய தலைமைத்துவத்தையும் அவருடைய சிறப்பையும் பற்றி எடுத்து சென்றிருக்கின்றார். மிகவும் சந்தோஷமா இருந்தது. அது பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லா குடும்பங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு செய்தியை கொடுத்துட்டு சென்றிருக்கின்றது. பெண்கள் இல்லாமல் உலகமே இல்லை, குடும்பமும் இல்லை. அது என்பது முற்றுமுழுதான உண்மை. அதே நேரத்திலே வந்து பெண்களினாலே எத்தனையோ ஆண்கள் கூடிய சிறப்பான தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதுல எந்த ஐயமும் இல்லை. இரண்டு சொன்னால், பழைய தலைமைத்துவத்தை பிள்ளைகளை உருவாக்குற பொறுப்பு, பெரிய தலைவர்களை உருவாக்குற பொறுப்பு பெண்களில் தான் இருந்திருக்கின்றது. அதே நேரத்திலே சில பெண்களால சில ஆண்கள் தனி போத்துல எடுத்து அழிந்தும் போயிருக்கிறார்கள். அது ஒரு வகை, அதுல வந்து மறக்க முடியாது. ஆனால் உண்மையிலே பெண்களுடைய, நான் வந்து நீங்கள் அன்னை தெரசா பற்றி பேசுகிற பொழுது நான் மிகவும் 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 வந்து ஒரு பழைய இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறேன். என்னென்ன சொன்னால், அன்னை தெரசாவோட நான் 2 இயர்ஸ் வேலை செய்தேன். அவரோட நான் 2 இயர்ஸ் வேலை செய்கிற பொழுது ஒவ்வொரு அந்த 2 வருடங்களும் ஞாயிற்றுக்கிழமையிலே பூசைக்கு நான் அங்கே சென்று அவர்களே இருந்து ஒரு 10,000 தூரத்திலே தள்ளி இருப்பேன் பார்த்து கொண்டு. அவ ஒரு நாள் வந்து ப்ரே பண்ணி கொண்டு இருந்தான். அவ வெளியில வந்து சந்திப்பதற்கு நாங்கள் வெள்ளக்காரரோடு கொஞ்சம் 10 பேரோடு சேர்ந்து வெளியில கூடியிருந்தேன். அவரை சந்திக்க வேணும், நேரடியாக கதைக்க வேண்டும் ஒரு ஆவல். என்னென்னு சொன்னால், நான் எப்போதும் போய் அவருடைய ஆசிரமத்தில் சில சாட்டர்டே சண்டேஸில் வேலை செய்வது உள்ளது, வாலண்டியர் சர்வீஸாக. அவருக்கு அங்கே more than 10 சென்டர்ஸ் இருந்தது. துணையாளர் கண்டு வேறு, ஒவ்வொரு இதழுக்கு வேறு. அப்பொழுது வந்து அது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்பொழுது நான் ஒரு நாள் வந்து இவரை சந்தித்து கதைக்க வேணும்னு சொல்லி வெளியில எடுத்துக்கொண்டு, அவர் 3 மணித்தியாலமா கோயில் முடிந்தது பிறகு முழங்காலிருந்து ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் 1 மணித்தியாலமே தியானம் செய்ய கவலைப்படுகின்றோம். கோயில் முடிந்தது வந்து நான் 9 மணிக்கு முடிந்தது. 8 மணிக்கு துவங்கி 9 மணிக்கு முடிந்தது. நான் அவர் சந்திக்க 11 மணிக்கு தான் சந்தித்தோம். 2 மணித்தியாலம் முழங்காலிருந்து ப்ரே பண்ணி கொண்டிருந்தார், அந்த வயதிலும் கூட.
அப்போதான் யோசித்தேன், நீங்கள் நான் 15 நிமிஷமே நான் உண்மையில வந்து 15 நிமிஷமே தியானம் செய்தது இல்லை. 15 தியானம் செய்தவே நான் கவலை கஷ்டமா கிடக்கு, முடியாம கிடக்கு. அப்போ 2 மணிக்கெல்லாம் முழங்காலேருந்து புரைவன்ற பெண்ணுக்கு வந்து எவ்வளவு தைரியம் வந்ததுக்கு மட்டும் யோசித்து பாருங்கள். அது வந்து அவருடைய சேவை வந்து பெரிய அளப்பரிய சேவை. அது வந்து நேராக பார்க்குற பொழுது தான் தெரியும். அவ வந்து உண்மையிலே அவ வந்து நான் ஒரு தெய்வ பெண்ணாக பார்க்கின்றேன். அது எனக்கு நான் இறைவன் கொடுத்த எனக்கு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகின்றேன். அவவும் டயனாவும் ஒரு வீக்லாம் இறந்திருக்கணும். 1 வீக் டிஃபரன்ஸ். செப்டம்பர் சரியா 96 நான் 2 பேரும் அதனால ஞாபகம் இறந்தது வந்து. அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் நான் யுனெஸ்கோல வேலை செய்கின்ற பொழுது அந்த பெண்களுடைய கல்வித்துவ பற்றி தான் மிக முக்கியமாக இடம் கொடுப்பார்கள். பிரைமரி எஜுகேஷனை எடுத்தீங்கன்னு சொன்னால் 100க்கு 99% பிரைமரி டீச்சர்ஸா பெண்கள். இந்த பெண்கள் தான் இந்த குழந்தைகளை பிள்ளைகளை வடிவாக வந்து இந்த பிரைமரி டீச்சர்ஸ்ல வந்து ஒரு பியூட்டின்னு சொன்னா எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சிருக்க வேண்டும். பிரைமரி டீச்சர்ஸ் லவ் த கிட்ஸ், செகண்டரி டீச்சர்ஸ் லவ் த சப்ஜெக்ட்ஸ், டெர்சியரி டீச்சர்ஸ் லவ் தெம்செல்வ்ஸ் சொல்லுவாங்க. யுனெஸ்கோல நான் இருந்த பொழுது என்ன அவங்களுக்கு டெர்சியரி டீச்சர்ஸ் வந்து காசு உழைக்கணும் தேடணும்னு சொல்லி தான் அதெல்லாம் கவனமாக இருப்பாங்க. செகண்டரி டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் விடுறது. அதான் பிரைமரி டீச்சர்ஸ் லவ் த கிட்ஸ். அது முட்டு தான் உள்ளது என்று சொன்னா பிள்ளைகளை வளர்க்கின்ற பக்குவம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் எங்க பார்த்தாலும் வந்து பிரைமரி டீச்சர்ஸ் வந்து ஆண்கள் பெண்கள் தான் கூட இருக்கணும். 1-2 பேர் ஆண்கள் இருக்கலாம், ஒரு 1 or 2% என்று சொன்னா அவர்களால் சிறப்பாக அந்த பிள்ளைகளை வந்து நல்ல அரவணைத்து அவர்களுக்கு படிப்பித்து எல்லாத்தையும் அன்பையும் காட்டி படிப்பிக்க முடியும் என்று சொல்லி யுனெஸ்கோ நம்புகின்றது. முற்றுமுழுதான உண்மையும் கூட அதில் சக்சஸும் கண்டிருக்கிறார்கள். அவர்கள் எஜுகேஷன் வந்து எல்லோரும் வந்து படிக்க வேண்டும் சொல்லி இவன் லெனினே வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறார். லெனின் வந்து லெனினுடைய ஜார்மன் காட்சியை விட லெனின் காலத்தில் வந்து தான் இந்த கல்விக்கு வந்து ரஷ்யாவில் வந்து மாவோ சேதுங் காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதற்காக தான் இந்த இடதுசாரி நாடுகள் மிகவும் சிறப்பாக வளர்ந்ததுக்கு காரணம் இதுவும் உண்டு. அங்கே இருக்கிற பெண்கள் எல்லோரும் படித்தவர்கள். இடதுசாரி நாடுகளில் இருக்கிற கியூபாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூபா வந்து இன்றைக்கு வந்து எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கிறார்கள். காரணம் இடதுசாரி கொள்கை. இடதுசாரி கொள்கையில இருக்கிறார். அதான் இன்றைக்கு இலங்கையில கூடிய ஒரு நல்ல ஒரு இடதுசாரி கொள்கை உள்ள மக்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கை பிரைம் மினிஸ்டர் பாருங்கள், அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆள். அவர் இடதுசாரி கொள்கையில வளர்க்கப்பட்டார். நானும் வந்து இடதுசாரி கொள்கையெல்லாம் வளர்ந்துருக்கிறேன். அதான் உள்ள வச்சு நான் கருவிலே இருந்தே இடதுசாரி கொள்கை. எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து எல்லோரும் வாழ வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கின்றது. எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும். ஆணுக்கு பெண் அடிமையில, பெண்ணுக்கு ஆண் அடிமையில என்றுதான் எனக்கு அப்பா அடிக்கடி சொல்லி கொண்டு வருவார் வீட்டில் வந்து. அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எல்லோரும் மனம் திறந்து கதைக்க வேண்டும், சத்தியத்தை கதைக்க வேண்டும். எஜுகேஷன் உள்ள அது எஜுகேஷன் ஊடாகத்தான் இதெல்லாம் வளர்க்கப்பட வேண்டும். மத வரிகள் இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லோரும் வந்து கடவுளுடைய அன்பை எடுக்கின்ற பொழுது அங்கே வந்து ஞானத்திலே நாங்கள் தியானங்கள் செய்கின்ற பொழுது மத வரிக்கே இடம் இருக்காது, மதத்துக்கு இடம் இருக்காது. அதான் உண்மையான தத்துவம். எல்லோரும் வாழ வேண்டும். அதுதான் நீங்கள் அழகாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மிகவும் அது சிறப்பான இது, மிகவும் சிறப்பாக இருந்தது, கேட்கக்கூடிய சந்தோஷமா இருந்தது. என்று சொன்னால் பெண்களுடைய தலைமைத்துவம் வந்து மிக முக்கியம். பெண்கள் அதான் நம்ம இலங்கையில கூடிய எங்களுடைய தமிழ் பெண்கள் கூடிய வந்து ஒரு 15-20 தமிழ் பெண்கள் 10 பெண்கள் தேடி 15 பெண்கள் நீங்கள் தேடி எங்களுக்கு கூடிய நீங்கள் ஒற்றுமையா நீங்கள் கதைச்சா எந்த ஆண்கள் தான் கிட்ட வர முடியும்? தமிழ் மக்கள் கூடிய சரியான இதை வந்து நல்ல ஒரு முறையை வாழணும்னு சொல்லி கதைச்சால் எந்த ஒரு ஆணும் வந்து கிட்ட வர முடியாது. 10 பெண்கள் அறிவுபூர்வமாக நல்ல முறையிலே எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல கருத்தில் கதைத்தால் இதிலேயும் வெல்ல முடியும் என்று நினைத்துக்கொண்டு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் இழந்த உரிமையில கூட வந்து சரிசுகமாக நல்ல முறையில பேச்சுவார்த்தைகள் மூலமாக அறிவுபூர்வமாக நாங்கள் எடுத்து இலங்கையிலே இன்றைக்கு பாடி போயிருக்கின்ற மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு விருப்பம். அது பெண்களால் முடியும் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் எங்களுடைய உரிமையை நான் எப்போதும் நான் யோசிப்பது கூடாக நாங்கள் எதையும் எதிர்க்க முடியாது. இந்தியாவிலே வந்து 28 மாநிலங்கள் இருக்கின்றது. அந்த மாநிலங்களுக்கு உள்ள ரைட்ஸை 9 மாநிலங்களுக்கும் கொடுங்கோ. இலங்கையில இருக்கிற 9 மாநிலத்தையும் கொடுத்து நாங்கள் எல்லோரும் சம உரிமையாக இலங்கையை வந்து வளர்ப்போம். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கின்றது. அங்கே எல்லோ உரிமையிலும் இருக்கின்றது. அங்கே அந்த உரிமையை எங்களுக்கு மட்டும் கொடுத்தா காணும் என்றது. அந்த கருத்தை 10 பெண்கள் சேர்ந்து ஒற்றுமையாக நல்ல கருத்துக்களை நாங்கள் எல்லோரும் சிங்கள மக்கள் தமிழ் மக்களும் வாழ வேண்டும் என்று கொடுத்தாலே இன்னும் நாங்கள் புதிய சமுதாயத்தை சாதிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். மிகவும் வந்து அற்புதமான ஒரு நல்ல கருத்துக்களை இப்படிப்பட்ட கருத்துக்களை நாங்கள் இந்த இப்படிப்பட்ட அரங்கின் மூலமாக வளர்ப்பதன் மூலமாக பெண்களுடைய சாதனையின் மூலமாக இந்த பழைய ஏற்பாட்டில் கூடிய பெண்களுடைய சாதனை பெரிய சாதனை. பழைய டெபரா போன்ற நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் பெண்களுடைய சாதனை பெரிய சாதனை ஆதி காலத்திலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் வந்து எந்தவித ஐயமும் இல்லை. அது நாங்கள்
அன்பின் மூலமாக அறிவின் மூலமாக வளர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கூறின உங்களுக்கு மிகவும் நன்றி கூறுகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து பரிமளா நாயேந்திரன், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டருக்கும். வணக்கம் பிரபா நந்தினி அம்மா, நல்ல அழகான ஒரு பேச்சொண்டங்களுக்கு வந்திருந்தீர்கள். மன்னிக்கவும் நான் வீடியோல வர முடியாததுக்கு. உண்மையாக இந்த பேச்சு நீங்கள் எடுத்து கூறியது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இரண்டா எங்களோட சமூகத்துல அடிக்கடி மறந்து போவார்கள் பெண்களுக்கு இருக்கின்ற பெருமையை. நீங்க தனியா மட்டும் சொல்ல, ஆரம்ப காலத்துல உள்ள பெண்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆராய்ச்சியாக எடுத்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது என்ன, விஞ்ஞானம் மட்டும் இல்ல, விஞ்ஞானம், அரசியல், சமூகம் எல்லாத்தையுமே தொட்டு அதுல முன்னணியில் நின்ற பெண்களை வடிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. மற்றது எனக்கு நீங்க இளவரசி டயானாவை பற்றி கூறியது மிகவும் சந்தோஷமா இருக்குது. அவ உண்மையா ராமாயணத்தில் வருகின்ற சீதை தான் எப்படியோ இருக்க வேண்டிய சீதை அரண்மனையில வளர்க்கப்பட வேண்டிய இளவரசர்களை, ராசகுமாரர்களை காட்டிலே வச்சு வளர்த்தார். அது போலதான் டயானாவும் எப்படியோ இருக்க வேண்டிய அந்த அம்மா மிகவும் ஆப்பிரிக்காவில போய் இறங்கி, அதாவது அரச குடும்பத்தின் சேவைய துல்லியமாக எப்படி ஆற்ற வேணும் என்று ஒரு புது மாதிரியானதாக வெளிப்படுத்தி இருந்தார். அதை நீங்க கொண்டு வந்து காட்டிருந்தீர்கள். மிகவும் நன்றி. இன்னும் நீங்க சொல்ல வேண்டும் என்று கேட்டு நான் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இதுல வேற யாராவது கருத்துக்கள் சொல்றதா இருந்தா? ராஜேஷ் சித்தமம்மா. நவரத்னம் மாஸ்டர், டாக்டர் நவரத்னம் கை போட்டார் முதல். ராஜேஷ் சித்தமம்மா விட்டுட்டு ஓகே, டாக்டர் நவரத்னம் ஐயா நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் சித்தமம்மா நான் உங்களை விடுறேன்னா. எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் நன்றி சிவமோகன் மாஸ்டர். இப்ப பேசுறார். ராஜேஷுக்கு பிறகு விடுங்க, என்ன பேச தொடங்கி இருக்கிறேன். பேசுங்க பேசுங்க ராஜேஷ் மாஸ்டர், பேசுங்க பேசுங்க அம்மா. தேங்க்யூ அருந்ததி மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு மிகவும் நன்றி. அம்மா, உங்களுடைய பேச்சு அருமையான பேச்சு. எல்லாரும் தங்களுடைய கருத்தை சொல்லி விட்டார்கள். நீங்கள் எல்லா பெண்மணிகளையும் கொண்டு எங்களுக்கு சொல்லி தந்தீர்கள். அது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது. இப்படி திரும்பவும் எங்களுக்கு இதற்போல இன்னும் வேற சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் எங்களுக்கு பேச்சுகள் கொடுக்க வேணும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. நன்றி நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா நீங்க பேசுங்க. திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. நான் என்னுடைய கருத்திலே எந்த சாதனை படைத்த பெண்மணியை பார்த்தேன், கண்டேன் என்று கூறவில்லை. ஆனால் 1983ஆம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் எரிந்த பொழுது டெல்லிக்கு போய் இந்திரா காந்தியை நேரே கண்டு அவர் என்னுடைய தோளில் கை போட்டு, டாக்டர் நவரத்னம், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டார். அதன் விளைவுதான் இந்தியன் இன்வால்வ்மெண்ட் இன் ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம். அது பிறகு MS சுப்புலட்சுமி அவர்கள் ஒரு பெரிய பாடகி. ஜவஹர்லால் நேரு அவரை கௌரவிக்கும் பொழுது, நீங்கள் ஒரு இசை அரசி, queen of music. I'm only a prime minister, he said. That is how he respected MS சுப்புலட்சுமி. அடியேனுக்கு MS சுப்புலட்சுமியை பல முறை நேரடியாக பார்த்து பேசும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அது ஒன்று. மார்கரெட் தட்சர் ஹைகேட் கோயிலுக்கு விசிட் பண்ண பொழுது